8 சப்ஜெக்ட். வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் இப்படி சந்திக்க தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 7 சப்ஜெக்ட் முடித்து 8வது சப்ஜெக்ட் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள். யூ ஹாவ் ஆல்ரெடி காட் இட். இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் என்னுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நான் கண்டுகொண்டேன், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் புதிதாக தேவனுடைய ஆவியானவரோ தேவனோ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் இந்த நாள்ல உங்களுக்கு உண்டாகிறதுனால உங்களாலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் கையிலே பெற்று அனுபவிப்பீர்கள். இப்படித்தான் கர்த்தர் வழி செய்திருக்கிறார். ஸோ இதுல நமக்கு மொத்தம் 10 லெசன்ஸ், 10 பாடங்கள். அதுல இன்றைக்கு எத்தனாவது பாடம்? 4. லெசன் நம்பர் 4 இன்றைக்கு. அதுல 10, 11, 12 ஆகிய 3 சாப்டர்ஸ்ல இருந்து நாம அதிலே புதைந்திருக்கிற புதையல்களை தோண்டி எடுக்க போகிறோம். ஆமென். இந்த ஜூம் மீட்டிங் இந்த சமயம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்க ஹோம்ஒர்க் பண்றீங்க. அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆரம்பத்துல புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு சற்று கடினமாக இருந்தாலும் நீங்கள் ஆயத்தம் செய்வதற்கு கண்டிப்பாக 2 அல்லது 3 மணி நேரம் நீங்க செலவழிங்க. அந்த நேரம் தான் உங்க வாழ்க்கையில பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நீங்களே தியானித்து கண்டுபிடிக்கும் பொழுது. இப்பொழுது நாம் நேரடியாக நம்முடைய வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர். Question 1. எந்த அறிவு நம் செழிப்பிற்கு தேவையான விசுவாசத்தை அருளும்? இல்ல இது இது இல்லை பிரதர். அதான் இது வேற question. பரவாயில்ல சிஸ் பிரதர். முதல் கொஸ்டின், விசுவாசமாகிய நம்முடைய பாலம் செய்கிற வேலை என்ன? நாங்க ஆமா, you'll be able to find it out brother Philip. பிரதர் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணட்டும், நம்ம பதில் போயிடலாம். 2வது கொஸ்டின் பிரதர் ஸ்கிரீன்ல பண்ணுவாங்க. நான் வாசிக்கிறேன். எஸ் எஸ் விசுவாசமாகிய நம்முடைய பாலம் செய்கிற வேலை என்ன? வெரி குட். வெரி எளிமையான கேள்வி. இதை நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க. எஸ் சிஸ்டர் லிதியா. விசுவாசமாகிய பாலம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற வேலை என்ன? நீங்க அன்மியூட் பண்ணுங்க. தேவனுடைய நன்மைகளை கடந்து வரும்படி விசுவாசம் ஒரு பாலமாக எங்களுக்கு இருந்து செயல்படுகிறது. ஓகே, இப்பொழுது தேவனுடைய நன்மைகள் எங்க இருக்குது? ஆவிக்குரிய மண்டலத்தில். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆவிக்குரிய மண்டலத்துல ஏற்கனவே ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற நன்மைகளை அல்லது ஆசீர்வாதங்களை அல்லது ஆரோக்கியத்தை அல்லது ஐஸ்வர்யத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவது, அனுபவமாக மாற்றுகிற பாலம் தான் விசுவாசமாகிய பாலம். நான் வாசிக்கிறேன், பேஜ் 117 பாருங்க, 2nd பேராகிராஃப். நம்முடைய கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே தேவன் காரியங்களை செய்கிறார். எபேசியர் 3:20 இதுதான் முக்கியம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. சரிங்களா? நம்ம அது எதுல போக்கஸ் பண்ணிடுறோம்னா, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தருவார். அது சத்தியம்தான். ஆனா எப்ப தருவார்னா, நமக்குள்ள ஒரு பவர் கிரியேட் செய்ய வேண்டும். தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆகையால் தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து வெளியே நாம் பார்க்கிற இந்த தளத்திற்கு தேவனுடைய நன்மைகளை கடந்து வரும்படி விசுவாசம் ஒரு பாலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, பிரிட்ஜ் கனெக்டிங் ஸ்பிரிச்சுவல் ரெல்மையும் ரியாலிட்டியையும் அல்லது இன்விசிபிள் பிசிக்கல் ரெல்ம், இன்விசிபிள் ரெல்மையும் விசிபிள் ரெல்மையும் கனெக்ட் பண்றது விசுவாசம் ஆகிய பிரிட்ஜ். அதனாலதான் விசுவாசத்திற்கு வேதமும் வேதத்தின் தேவனும் முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள். வெரி குட். அப்போ விசுவாசமாகிய நம்முடைய பாலம் செய்கிற வேலை என்னவென்றால்,
ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய அனுபவமாக மாற்றுகிற பாலமாக இருக்கிறது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. எதிலே உறுதியாக இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் எதிலே உறுதியாக இருக்கிறார்கள்? வெரி குட் பிரதர், கரெக்டா போட்டீங்க. எதிலே யாராவது பாருங்க, நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா சுருக்கமான ஆன்சர். புக்கில் இருக்கிற மாதிரி சொல்லக்கூடாது, நீங்கள் புரிந்திருக்கிறபடி சொல்ல வேண்டும். எதிலே விசுவாசமா இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் எதிலே உறுதியாக இருக்கிறார்கள்? எஸ் சிஸ்டர் கிரேஸ். விசுவாசத்துல, வார்த்தை ஆனா எதுல உறுதியா இருக்கிறாங்க? மேட்சி சிஸ்டர் சொல்றீங்களா? பார்த்து சொன்னாலும் தப்பு இல்லை, பட் நீங்க புரிஞ்சே அப்படி ஷார்ட்டாவே சொன்னீங்கன்னா உங்க அந்த சத்தியம் ஆழமாக பதிந்து விடும். எஸ் சிஸ்டர் கிரே மேட்சி. கர்த்தர் பதிலளிப்பார் என்ற அந்த பதிலளிப்பார் என்ற நிச்சயம் அவர்களுக்கு. இருங்க மேட்சி சிஸ்டர் இருங்க, கிரே சிஸ்டர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ஆகல. கிரே சிஸ்டர் நீங்க மியூட்ல இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணுங்க கிரே சிஸ்டர். இன்னும் நான் எழுதினது 114வது பக்கம். அதுல எங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளிப்பாரா என்ற நிச்சயம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு சிறிய விஷயத்தில் தவறு செய்தாலும் பிசாசு தங்களை விழுங்கி விடுவான் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். வெரி குட், வெரி குட், கரெக்டான பதில். ஓகே, நீங்க மார்க் போட்டுடுங்க. ஓகே, பாருங்க, எதுல உறுதியாக இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் எதுல உறுதியா இருக்குன்னா, நாம் கேட்ட ஜபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார் என்பதில் உறுதியா இருக்க வேண்டும். ஆனால் எதுல உறுதியா இருக்கிறார்கள் என்றால், நான் சின்ன தவறு செய்துட்டேன், எனவே தேவன் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார் என்கிற பொய்யை நம்புவதிலே உறுதியாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்கல்ல? நாம் ஜபத்துல எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருந்தோமானால், அது எந்த வசனம்? 1 யோவான் 5:15 வாசிங்க. இதெல்லாம் நீங்க இந்த நம்பரையாவது ஞாபகம் வைத்துக்கணும். விசுவாசத்துல வளருவதற்கு இந்த நம்பர் முக்கியம். 1 யோவான் 5:15. என்ன அறிவு தேவை? பெற்றுக்கொண்டோம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம். 1 யோவான் 5:15 பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அதுதான் நான் வர்றேன். You have already got it. You should know that. இல்லையா? நாலேஜ். அப்போ ஏனென்றால் அவர் உடனுக்குடன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது எதுல உறுதியா இருக்கிறார்கள் என்றால், என் ஜபத்துக்கு பதில் கிடைக்காது என்பதுல உறுதியா இருக்கிறாங்க. நீங்க சிந்தித்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, அது எப்படி எனக்கு அவ்வளவு ஈஸியா பதில் கிடைக்கும்? நான் ரொம்ப ஃபோர்ஸா ஜெபம் பண்ணலையே, நான் ரொம்ப ப்ரெஷரை எடுத்து ஜெபம் செய்யவில்லையே, நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலையே, இல்லையா, நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலையே, இப்படி நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒன்னே ஒண்ணுதான் தேவை, அது ஆவி மண்டலத்தில் ஆயத்தமாக இருக்கிறது. நான் விசுவாசத்தோடு கேட்டிருக்கிறேன், அது என்னுடைய ஜபத்திற்கு பதிலை கொண்டு வந்து விட்டது என்கிற நாலேஜ். இது உண்மை பாருங்களேன். யாரெல்லாம் அழுது கவலையோடு ஜபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எதிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக என் தகப்பன் என் ஜபத்திற்கு பதில் தர மாட்டார் என்பதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்யணும்? சடங்காச்சாரம்.
இல்லையா? பாஸ்டர் சொல்லி தந்திருக்காங்க, நம்ம குடும்பத்துல சொல்லி தந்திருக்காங்க. எது? தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். அதுக்குதான் ஜெபம் பண்றாங்க. அந்த லிஸ்ட்டை வச்சு ஜெபம் பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால் ஒரு தேவைக்காக எத்தனை நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு முறை. நான் திரும்ப கேட்கிறேன். நாம் ஏற்கனவே தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு தேவைக்காக தேவனிடம் எத்தனை முறை ஜெபிப்பார்கள்? ஒரு முறை. ஒரு முறைதான் ஜெபிப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்னு கையில வரல, ரெண்டாவது முறை என்ன செய்யணும்? யூ ஜஸ்ட் ஹாவ் டு தேங்க் த லார்ட். லார்ட், யூ ஹவ் ஆல்ரெடி கிவன், நன்றி. ஐ ஹவ் ஆல்ரெடி காட் இட், ஐ தேங்க் யூ மாஸ்டர். இல்லையா? பெற்றுக்கொண்டோம் என்கிற அறிவு. இதற்கு தேவன் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொடுத்து விட்டார், இனிமே கொடுக்க வேண்டியது இல்லை. நான் இதைத்தான் அடிக்கடி சில நேரம் சாட்சி சொல்றேன் பாருங்க. வல்லமை தேவை தேவா, வல்லமை தேவை தேவான்னு பாடணும். ஆனா நமக்குள்ளதான் அந்த வல்லமை இருக்குங்கிற நாலேஜ் இல்லை. எனக்கு 4 நூற்றாண்டு வீணாகி போய்விட்டது. புரியும் உங்களுக்கு இல்லையா? அப்போ நாலேஜ் இஸ் த மேட்டர். we have to know that we are already got it in our spiritual realm, spirit realm. Okay, மூணாவது கேள்வி போயிடலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத எவை இரண்டு நமக்கு உள்ளன? வெரி குட் சிஸ்டர் மர்சி. பாஸ்டர், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவன் அதிகாரத்தையும் வல்லமையும் தந்திருக்கிறார். பழைய வெரி குட். ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அது அந்த அதிகாரம் அவைகளுக்கு இல்லை, கொடுக்கப்பட. வெரி குட், கரெக்டான பதில். பாருங்க, பேஜ் 118ல செகண்ட் பேராகிராஃப் பாட்டம் மோஸ்ட்ல இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பிசாசின் மீது எந்த அதிகாரமும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. ஆகவே இந்த ஸ்பெஷல் பீப்புள் தான் இந்த அனாயிட்டிங் பெற்றிருந்தாங்க. யாரு? தீர்க்கதரிசிகள். எலிசா இல்ல, மற்ற வேளைகளிலே, மற்ற சமயங்களிலே எப்பொழுது ஒரு வேலையை முடிக்க வேண்டுமோ அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று சொல்லியிருக்கு. ஆனால் தேங்க் காட், நம்மெல்லாம் புதிய உடன்படிக்கையின் கீழ் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் மறுபடி பிறந்த பொழுதே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். சிலர் இன்னும் நீங்க அந்நிய பாஷை பேசவில்லை என்றால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது கண்டிப்பா தேவை. சிலர் ஃபர்ஸ்ட் டேயே பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே நாம் மறுபடியும் பிறந்த பொழுதே வந்து விட்டார். அந்த ஆவியானவர் நமக்கு பிசாசின் மீது அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்து விட்டார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாருங்களா? அப்போ பிசாசு எப்பொழுது நம்மை விட்டு ஓடி போவான்? அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது, இல்லையா? இந்த வியாதிகளுக்கு காரணம் யாரு? பிசாசானவன். பிசாசானவன் எதனால நமக்கு வியாதியை கொடுத்துட்டானா, நமக்கு இந்த நாலேஜ் இல்லை. எந்த நாலேஜ்? அந்த வசனம் வெளிப்படலை. எந்த வசனம்? அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டு விட்டேன், எனவே என்னுடைய சரீரத்துல எந்த வியாதியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வியாதியை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான், நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி நமக்கு நாலேஜ் இருக்கணும் இல்லையா? பழைய போ சாத்தானே. இதுல பாருங்க, சில வியாதி பாத்தீங்கன்னா வந்துருது, நீங்க உடனே எதிர்த்து நிற்கிறீர்களா? அதான் முக்கியம். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆகிய நமக்கு பிசாசின் மீது, வியாதியின் மீது, தரித்திரத்தின் மீது, குழப்பத்தின் மீது அதிகாரத்தையும் வல்லமையையும் நாம் பெற்றிருக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டுல உள்ளவர்களுக்கு கிடையாது. தேங்க் காட் ஃபார் திஸ் பிரிவிலேஜஸ். ஆமென். நிறைய வசனங்கள்ல நம்ம செய்திகளை இதை கேட்டிருக்கிறோம். 4வது கேள்விக்கு போயிடலாம். பதில் பெற தாமதமானாலும் எந்த மூன்றிற்கும் இடம் கொடுக்க கூடாது. வெரி குட். Hallelujah. Thank you, Lord. பதில் பெற தாமதமானாலும் எந்த மூன்றிற்கும்
இடம் கொடுக்க கூடாது. யார் எடுத்தது? மகேஸ்வரி சிஸ்டர். ஓகே பாஸ்டர். 131வது பக்கத்துல விரக்திக்கும் அவிவிசுவாசத்துக்கும் அவிவிசுவாசத்துக்கும் சந்தேகத்துக்கும் இடம் கொடுத்து விடுகிறார்கள். வெரி உற்சாகமா இருங்க. ஒரு வியாதி, ஒரு தொல்லை, ஒரு கஷ்டமான செய்தி வந்தா உற்சாகமா இருக்கணும். விரக்திக்கும் அவிசுவாசத்திற்கும் சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது, பதில் தாமதமானாலும். இல்லையா? ஆமா, இது எல்லாம் கொண்டு விட்டுரும், சோர்வுல கொண்டு விட்டுரும் இல்லையா? அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை செய்து விடும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இதை நீங்க தைரியமா ட்ரை பண்ணுங்க. அப்படி என்றா என்ன பொருள்? எப்படி அது சாத்தியம்? இல்லையா? அந்த பேராகிராஃப் வாஸ்தா நமக்கு தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள், அதாவது பேஜ் 131ல 4th பேராகிராஃப், நாங்கள் ஜெபத்தில் நிலைத்திருக்கவில்லை என்றால் அந்த பையனுடைய கண்ணில் பார்வை உண்டாயிருக்காது. தேவன் அதை செய்யவில்லை என்பது அதற்கு காரணமாக இருந்திருக்காது. அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அது ஆவியில் கிடைக்கக்கூடியதாய் இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பதிலை பார்க்கவில்லை என்றால் பெரும்பாலானோர் விரக்திக்கும் அவிசுவாசத்திற்கும் சந்தேகத்திற்கும் இடம் கொடுத்து விடுகின்றனர். அல்லேலூயா. அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். மற்றவர்களுடைய, அதாவது பேஜ் 131ல லாஸ்ட் பேராகிராஃப், மற்றவருடைய சுகத்திற்காக நாம் ஜெபிக்கும் போது அது வெளிப்படுவதற்குள் நாம் அவர்களை அனுப்பி விடுவோம் என்றால் நாம் அவர்களுக்கு கெடுதல் செய்கிறோம் என்று அர்த்தம். சுகமளிக்க ஊழியம் செய்கிற சில நல்ல நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். வரிசையில் வருகிற ஜனங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் திரும்பி பார்ப்பதில்லை. அவர்கள் அதை குறித்து சிந்தித்து கூட பார்ப்பதில்லை. காரணம், அவர்கள் அவிசுவாசத்திற்குள் நழுவி விழ விரும்பவில்லை. இது ஓரளவிற்கு வேலை செய்கிறது. சில நல்ல விஷயங்கள் நடக்கின்றன, ஆனால் இந்த வழியில் எல்லா வகையான பிரச்சனைகளும் இருக்கின்றன. காரணம், குறிப்பிட்ட நேரத்திற்குள் பதில் கிடைக்கவில்லை என்றால் பெரும்பாலானோருடைய விசுவாசம் வலிமை அடைவது இல்லை, பலவீனம் அடைகிறது. இல்லையா? ஆமா, பாருங்க. இது நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். போன குட் ஃப்ரைடே நைட்ல ஒரு பப்ளிக் மீட்டு, ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க, இந்துஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு 50 அற்புதங்களே தேவன் கிருபையாக செய்தார் பாருங்களா. அப்போ கடைசியில கியூல வந்தாங்க 15 பேர். கர்த்தர் எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார். 2 சகோதரிகள் கீழே விழுந்து எழும்பும் போது அவருடைய கட்டிகள் எல்லாம் மறந்துட்டு, ஒருத்தருக்கு சுகமாகல. நான் உடனே அவரை திருப்பி அனுப்பி விடாம, பிரதர் நீங்க முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லி இன்னொரு 5-6 ஹீலிங் செய்த பிறகு இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்கன்னே போயிட்டு பாருங்க. நீங்க தைரியமாக செக் பண்ண சொல்லுங்கள். அதுல நீங்க வளருங்க. நீங்க தொலைபேசியில ஹீல் பண்ணும்போதும் இப்ப செக் பண்ணி பாருங்க. எப்படி செக் பண்ணலாம்னா, இப்போ ஒருத்தர் எனக்கு கால் வலி இருக்கிறது என்றால் நீங்க ப்ரேயர் பண்ணிடுங்க, காலில் கை வைங்கன்னு சொல்றீங்க. ஸ்ரீலங்காவில் யாராவது கூப்பிடுறாங்க, சிஸ்டர் எனக்கு 5 வருஷமா கால் வலி, நீ என்ன செய்யுங்க, படுத்திருந்தா எழுந்து உட்கார வையுங்கள். சரிங்களா? சிலர் ஆஸ்பத்திரியில டியூப்ல இருப்பாங்க, அவர்களே எழுந்து உட்கார வைக்க முடியாது, ஆனாலும் சொல்லலாம். எழுந்து உட்கார்ந்துட்டு போதே அவங்களுக்கு விசுவாசம் வந்துடும். ஓஹோ, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது போலுக்கன்ட்டு. இவ்வளவு தைரியமா நீங்க சொல்றதுலே விசுவாசம் அவங்களுக்கு போயிடும். எழுந்து உட்காருங்க, இப்போ ஆண்டவர் சுகமாக்குறார். உட்காந்துட்டாங்க. எந்த கால் வலிக்கு? ரைட் லெக், கை வைங்க, பிரேக், இயேசு நாமத்தினால சுப்பிரமணியன் நீங்க சுகமாயிட்டீங்க, எழுந்து நடங்க, ஒரு 10 ஸ்டெப் நடங்கன்னு சொல்லணும். அப்பதான் அவங்க டக்குனு எழுந்து நடக்கிறாங்க. சரிங்களா? மேக்சிமம் சுகமாயிரும். ஒரு சிலருக்கு வியாதி குறைஞ்சிருக்கும், ஏதோ ஒன்றுக்கு வியாதி அப்படியே இருக்கும். நீங்க அதை 2-3 முறை ட்ரை பண்ணுங்க. ஏனென்றால் நீங்க பேசும் பொழுது அந்த சரீரத்துக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து சென்று சுகத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு சிலருடைய ஜெபத்திற்கு சற்று கால தாமதமாகிறது. அப்படி பைபிள்ல நடந்த ஒரு உதாரணம் சொல்லுங்க. போகும்போதே சுகமாச்சு. யாருக்கு? திரும்பி போகும்போது யாருக்கு சுகமாச்சு? ஆமா, குஷ்டரோகிகிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீங்க போய் ஆசாரிய இடத்துல, அவங்க அங்க இருக்கும்போது சுகமாகல, அங்க நீங்க போய் ஆசாரிய இடத்துல காண்பீங்கள் என்று சொல்லும் பொழுது போன பொழுது சுகமானது. அதுல எத்தனை பேர் நன்றி சொன்னாங்க இயேசுவுக்கு?
ஒரே ஒருத்தர் மாதிரி தான் நந்திச்சு. அப்ப சொன்னார் இயேசு கிறிஸ்து, சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க என்றார் இல்லையா? பல இடங்கள்ல நடந்திருக்கு. ஐதிகோ இவன் ட்ரை பண்ணிட்டான், மேல 3 முறை படுத்துட்டான், அந்த ஊரை விட்டு வெளியே போக போறான். அப்போ பவுல் சொல்லுறான், இவருக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிறது என்று சொன்னார். ஆனா அந்த சரீரம் அப்பொழுது ஜீவன் அடையவில்லை. அவர் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகும்போது ஐதிகு சுகமடைந்தான். தைரியமாக நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, பெரிய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். 5வது கேள்விப்படி, ஏன்னா இன்னொரு சந்ததி பாருங்க, உங்களுடைய சந்ததி அல்லது உங்களுடைய சர்ச் மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் இப்படி பொறுமையா கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஐ நோ யூ ஷால் அண்டர்ஸ்டாண்ட் இல்ல. கர்த்தருடைய கிருபை பாருங்க, நம்ம எல்லாரும் இதை பொறுமையா படிக்கிறதுக்கு தேவன் நல்ல டெக்ஸ்ட் புக்கு கொடுத்திருக்கிறாரு. மாத்திரமல்ல நல்ல மனதை கொடுத்திருக்கிறார், நல்ல ஜூம் ஆப் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. ஸோ நல்லா நீங்க டைம் எடுத்து படிக்கிறீங்க, இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 5வது கேள்விக்கு போயிடலாம். ஜெபத்திற்கு பதில் பெற தாமதமானால் எந்த இரண்டையும் செய்ய துவங்க வேண்டியதில்லை. அப்படி செய்தால் அது என்ன மனப்பான்மை? வெரி குட். யார் எடுத்தது? மேம். எஸ் சிஸ்டர். நாங்கள் உபவாசிக்க வேண்டும் அல்லது பரலோக வாசலை தேவனுடைய கை அசைக்க வேண்டும் என்றதுக்காக வெரி குட், மக்களை கூப்பிட்டு சூப்பர், ஜெபிக்க கூடாது. வெரி குட் சிஸ்டர். அந்த அப்படி செய்வது எந்த மனப்பான்மை உள்ளவர்கள் அப்படி செய்வார்கள்? அவிசுவாசம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்ப. ஆமா 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 ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. இது நம்ம வெறுமனே தெரிந்து கொள்வதற்காக மாத்திரம் அல்ல, இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு காரியத்தை கேட்கிறோம், ஒரு வாரம் பதில் தரல, உடனே என்ன செய்ய வேண்டியதில்லை. அப்போ ஏதோ நம்ம ப்ரேயர் பத்தல, ஜெபம் போதவில்லை, அந்த எண்ணத்திற்குள்ள போகக்கூடாது. இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண தேவையில்லை. பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள், நன்றி சொல்லுவார்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, கேட்கிறோம், 1 மாசம் நம்ம பிள்ளைகளுடைய பிரச்சனையில ஒன்று தீரல, 6 மாசம் ஆயிட்டு, அப்பொழுது நீங்க பெற்றுக்கொண்டது போல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதற்கு பதிலாக உபவாசம் பண்ணவும் 10 பேரிடத்துல சொல்லுவீர்கள் என்றால் அது அவிசுவாச மனப்பான்மை. பெற்றுக்கொண்டது போல உணர்கிறவர்கள் ரெஸ்ட் பண்ணுவாங்க, பதஷ்டம் அடைய மாட்டார்கள். ஒஸ்ட் கண்டிஷன்ல எப்படி இருந்திருக்காங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு. ராஜா 7 மடங்கு உயர்த்தினாலும் சரி, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இருதயத்துல ஒரு ரெஸ்ட் இருக்குதா? ரெஸ்ட் இருந்துட்டாலே வந்துடும், அற்புதம் நடந்துடும். பதஷ்டம் இருந்தா நடக்காது. ஏன்னா பதஷ்டம் எதற்கு அறிகுறி? அவிசுவாசத்திற்கு அறிகுறி. விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். பதஷ்டத்துக்குள்ளேயே போகாதீங்க. பதஷ்டம் அவிசுவாசம். அது என்ன செய்து விடும்னா இன்னும் டிலே ஆக்கி விடும். ஐயா எப்படி பிரதர் பதஷ்டம் இல்லாம இருக்க முடியும்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி சிறைச்சாலைக்குள்ள இருந்த பவுலையும் சீலாவையும் போல. அது சாத்தியம் அருமையானவர்களே. வேற எந்த வழியும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உங்க வீட்டுல உள்ளவங்க சொல்லணும், என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, நீ கம்ஃபர்டபுளா இருக்கிறா, அப்படி கேட்கணும் உங்களை. நம்ம பிள்ளைகளுடைய பிரச்சனை தீராதது இருக்குது, பிரச்சனையா இருக்குது, நீ சமாதானமா இருக்கிய, சிரிச்சுட்டே இருக்கிய, அப்படி சொன்னால்தான் நீங்கள் சரியான மனப்பான்மையில இருக்கிறீர்கள். எது நமக்கு தெரியும்? கண்டிப்பாக இது நன்மையாகத்தான் முடியும். ஆமா, அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தீங்கன்னா கால தாமதம் குறைந்து விடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த கேள்வி போயிடலாம். எந்த நிஜத்தை புரிந்து கொள்ளும் போது நாம் ஜெபிக்கிற விதத்தில் எழுச்சியான மாற்றத்தை காண முடியும்? Yes, brother Philip. God has already provided everything you need. It is Exactly. already in the spiritual world. You just Very need good. to believe it. It is done.
எஸ், வெரி குட், இட் இஸ் டன். எந்த நிஜத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி சொல்றேன், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது. எதனாலே கிடைத்து விட அவ்வளவு எளிதாக இருந்தது என்றால், தேவையான எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து ஸ்பிரிட் ரெல்ம்ல வச்சிட்டாரு. அப்போ எந்த நிஜத்தை புரிந்து கொள்ளும் போது நாம் ஜெபிக்கிற விதத்தில் எழுச்சியான மாற்றத்தை காண முடியும் என்றால், இதை அறிந்து கொள்ளும் பொழுது. அதை நான் வாசிக்கிறேன் தமிழ்ல. 126 பாட்டம் மோஸ்ட்ல இருந்து வாசிக்கலாம். பேஜ் 126. உங்களுக்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அது ஏற்கனவே ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது. அது செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த கோட்பாட்டை, இந்த விஷயத்தை ஏற்கனவே எனக்காக ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்ட போது, அது நான் ஜெபிக்கிற விதத்தில் எழுச்சியான மாற்றத்தை உண்டாக்கியது. நம்ம ஜெபம் செய்யும் சிறந்த வழியெல்லாம் முடிச்சிட்டோம். அந்த சப்ஜெக்டை முடிச்சிட்டோம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமா, அப்ப நம்ம என்ன செய்யணும்? இனிமே இன்னொரு ஸ்டெப் அஹெட். என்ன? நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறேன். என்னுடைய சன்னுடைய சால்வேஷனுக்காக ஜெபிக்க போறேன்னா இதை தெரிஞ்சிருக்கணும். அவனுக்காகவும் அந்த ரட்சிப்பு ஆயத்தமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ எதை கடிந்து கொள்ளலாம்னா அந்த டிலேயை கடிந்து கொள்ளுங்க. பழைய போஸ்ட் நோ மோர் டிலே. அதெல்லாம் நீங்க சாதாரணமா பேசுங்க. இன்னும் நீங்க சொல்ல போனா, உங்க பையன் உங்களோடு கூட வசிக்கிறான் என்றால் நீங்க சகஜமாக அவனோடு இருங்க, தைரியமா பேசுங்க. டேய், நீ சீக்கிரம் பேப்டிஸ்ட் எடுப்பான்னு சொல்லுங்க. சரிங்களா? அவங்களால ஃபர்ஸ்ட்ல அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். நாளடைவில் உங்க விசுவாசம் அவனையும் பற்றி கொள்ளும். அந்த ஜெயிலர்கிட்ட என்ன வார்த்தை சொன்னாரு? யாரு? பவுல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது பாருங்க, வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டார் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார். ஆமா ஆமா, அதுக்கு மாற்று கருத்தே போயிடாதீங்க. பிரதர், உங்களுக்கு தெரியாது, ரொம்ப அடிக்ஷன்ல இருக்கிறான், ரொம்ப சாமி கும்பிடுறான், நத்திங் டூயிங். நம்ம தேவன் யார்? நடக்க முடியாதவற்றை நடத்துகிற தேவன். ஏன் சோர்ந்து போறீங்க? அவிசுவாசத்தை இடம் கொடுக்காதீங்க. ஜபத்தை கூட்டலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க, விசுவாசத்தை கூட்டலாமான்னு யோசிங்க. விசுவாசத்தை கூட்டுங்கள், பெற்றுக்கொண்டது போல பேசுங்கள். தம்பிகிட்ட சகஜமா இருங்க. உங்க ஃபேஸ் எல்லாம் மாத்துங்க. சலிப்பையோ வெறுப்பையோ பிள்ளையிடத்துல காட்டாதீர்கள். அதனாலே நீங்கள் எந்த ஆதாயமும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நபரை குறித்து உங்களுக்கு ஒரு சலிப்பு வருது, உங்க டாக்டர் எல்லாம் எடுத்துக்கிடோமே, ரொம்ப மோசமான பிள்ளையா வந்துட்டா, என்ன சாதிக்க முடிகிறது? ஒண்ணும் இல்லையே, ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணிருங்க. இல்ல, நெக்ஸ்ட் டைம் நீ சினிமாவுக்கு போது ஆண்டிக்கும் சேர்த்து டிக்கெட் எடுன்னு சொல்லுங்க. என்ன பிரதர் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இல்ல, நம்ம ஆதாயப்படுத்த வேண்டுமே, அது சாத்தியமே, அது சம்பாதிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதே, அவன் உங்க குடும்பத்துக்கு வந்திருக்கிறாள. ஆமென். கர்த்தர் நல்லவர். 7வது கேள்வி போயிடலாம் பிரதர். பிரச்சனை தீர என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? வெரி குட். எஸ் சிஸ்டர் அனட்டா சிஸ்டர். பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும், தேவனை பார்த்து பேசக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் தெரிஞ்சா கூட ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கிறோம்னா, இதுல தான் நமக்கு நல்ல கன்வின்ஸ் ஆயிடணும், மைண்ட் செட் வந்துடணும். ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த பிரின்சிபிள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. எலிசா அதுல பாருங்க, அந்த யுத்த காலத்துல தாவீது உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே இன்றைக்கு எப்படியாவது நீங்க எனக்கு என்ன செய்யணும், கோலியாத்துடைய தலைய எனக்கு தாங்க, அப்படிலாம் ஜெபம் பண்ணல பாருங்க. எப்படியே சொல்லிட்டான், நான் இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன், டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவன் தான் பிக்ஸ் பண்றான். எப்படி உன்னை கொல்ல போறேன்? உன் தலையை எடுத்து. என்னைக்கு உன்னை தலை எடுக்க போற? இன்றைக்கு உன் தலை எடுப்பேன். அவன் ரொம்ப ஆச்சரியம் பாருங்களா, அவனுக்கு எழுதப்பட்டுள்ள வேதாகமும் கிடையாது. அப்பொழுதே தேவனே அந்த அளவுக்கு அறிஞர் இருந்தா பாருங்க. அல்லேலூயா. கோலியாத்து தேவனுக்கு எதிரி, அதே போல பிசாசு தேவனுக்கு எதிரி. அவனை
ஓட ஓட வரட்டுங்க. ஆண்டவரிடத்துல போய் நம்ம கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் எதை கேட்க போறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்து வைத்து இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போலாம். எந்த 6 நன்மைகளையும் நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டுள்ளோம், எடுத்து அனுபவிக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? வெரி குட். எத்தனாவது கேள்வி இது? 8. கொஸ்டின் நம்பர் 8. ஆம். ஓகே, எஸ். அடுத்தது நெக்ஸ்ட் யாரு? சிஸ்டர் பவானி. 6 நன்மைகள். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், சுகமாக்கப்பட்டிருக்கிறோம், வெரி குட். செழிப்படைந்திருக்கிறோம், வெரி குட். சந்தோஷம், சமாதானம், ஞானமும் எங்களுக்கு இருக்கிறது. இதை விசுவாசிக்க வேண்டும். எஸ். அந்த திரும்ப அந்த கேள்வி பதிலே நம்ம பார்க்கணும் பாருங்க. எந்த 6 நன்மைகளையும் நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டுள்ளோம், பெற்று அனுபவிக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? எந்த 6 நன்மைகள்? கரெக்டா சொன்னாங்க. 140 பேஜ் 140 பாட்டம் மோஸ்ட்ல ஆரம்பிக்கிறது. தேவன் ஏற்கனவே சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரிங்களா? அப்போ நாம் சுகமாக்கப்பட்டு இருக்கிறோம், செழிப்பு அடைந்து இருக்கிறோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றும் ஏற்கனவே அங்கே ஆவியில் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசித்து பேசி என்று வேணால் எழுதிடுங்க. விசுவாசித்து பேசி பெற்றுக்கொள்வதுதான். பல இடத்துல பேசி இருக்காங்க, சில இடத்துல விசுவாசத்துல கிரியை செய்திருக்கிறார். ரெண்டுக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டுல சொல்லலாம், புதிய ஏற்பாட்டுல. பேசி பெற்று கொண்டதற்கு பழைய ஏற்பாட்டுல உதாரணம் ஒன்று சொல்லுங்க. பேதுரு வந்து வெளியும் பொண்ணும் இல்ல, ஜேசு நாமத்தால் எழுந்து நடன்னு சொல்லி எழுந்து நட என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல இப்பதான் நான் சொன்னேன், இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். ஓகே, விசுவாசத்துல கிரியை செய்த ஒரு உதாரணம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம். இந்த எக்ஸாம்பிளும் வேணும் பாஸ்டர். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் எழுந்து நடான்னு சொல்லி காலை தூக்கி விடுற, கையை தூக்கி விடுறாருல்ல பிடிச்சு பேதுரு. சரியா கேட்கல சிஸ்டர், சொல்லுங்க. இயேசு நாமத்தினால் எழுந்து நடான்னு சொல்லி பேதுரு கையை தூக்கி விடுறார். அதோட இன்னொன்று இயேசு கிறிஸ்து வந்து அந்த களி அந்த சேட்டை குழச்சி கண்ணுக்குள்ள அப்படி அந்த கரெக்ட் தான். பாருங்க, விசுவாசத்துல பேச வேண்டும், விசுவாசத்துல பைத்தியகாரத்தனமாக ஏதாவது ஒரு கிரியை செய்ய வேண்டும். செங்கடலை பிளப்பதற்கு மோசே என்ன செய்தான்? விசுவாச கிரியை என்ன செய்தான்? கோலை நீட்டினான். ரைட்? கர்த்தர் நல்லவர். பாருங்களேன், இப்ப யாருக்காவது உங்களுக்கு பெயின் இருக்குதா? நீ பெயின், பேக் பெயின், நெக் பெயின் யாருக்காவது இருக்குதா? பரவாயில்ல, எல்லாரும் நம்ம ஆரோக்கியமா இருக்கோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க சிஸ்டர், உங்களுக்கு பெயின் எங்க இருக்கு? பேமா? ஓ, வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க விசுவாசத்தோட இந்த பேனாவை தொட்டுறீங்க, இப்பொழுதே சுகமாகிறது. பேனா தெரியுதா? ஒரு 3 டைம்ஸ் ஸ்கிரீன்ல டச் பண்ணுங்க. 3 செகண்ட்ஸ் போதும். தொட்டீங்களா? எவ்வளவு நாளா அந்த நீ பெயின் இருந்தது? கொஞ்சம் காலமா இருக்குது பாஸ்டர். இருக்குது. 2 நீயா, 1 நீயா? 1 நீ. ரைட். சோமாயிட்டீங்க. எழுந்து நடங்க. ஒரு 10 ஸ்டெப் எழுந்து நடந்துட்டு வாங்க. ஓகே, தைரியமா போங்க. அங்க இல்ல அந்த வலி. விசுவாச கிரியை இல்லையா? பல இருக்குது வேதத்துல. வேற ஏதாவது விசுவாச கிரியை யாராவது சொல்லுங்க. கொம்ப வச்சு போட்டு அந்த கோடாலி மிதந்தது. நல்ல எக்ஸாம்பிள் இல்ல?
கொம்பை வெட்டி போட்டு கோடரியை மிதக்க செய்தது விசுவாச கிரியை. அந்த கூழ், அதாவது ஆமா, அந்த கிணற்று தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுவதற்கு விசுவாசத்துல என்ன செய்தான்? ஒரு மரத்தை வெட்டி கொப்பை வெட்டி போட்ட உப்பு இல்ல அந்த கிணற்றுல உள்ள தண்ணீர் உப்பு அள்ளி போட்டாங்க. யாரு? எலிசா காலத்துல. அந்த அந்த கூழ் வந்து பாய்சனா இருந்தது, விஷமா இருந்த அந்த கூழை நல்லதாக பாயாசமாக மாற்றுவதற்கு என்ன விசுவாச கிரியை செய்தான்? மாவு போட்டான். பேமாம் சொல்லுங்க. நடக்க இல்ல பாஸ்டர். என் கேள்வி, நீங்க உண்மையை சொல்லுங்க. அந்த முட்டு வலி போயிட்டா, கால் வலி போயிட்டா போகலையா? இப்ப போயிட்டுது. இன்னும் வராது சொல்லுங்க. இனி வராது. ஆமா, சோர்வுக்குள்ளே போகாதீங்க, குதூகலமா டான்ஸ் ஆடுங்க. வேற எந்த வழியில நம்ம என்ன சாதிச்சோம்? ஐயோ, நான் அந்த கேள்விதான் கேட்க விரும்புறேன். நீங்க துக்கப்பட்டு கவலைப்பட்டு என்னத்தை சாதித்து விட்டீர்கள்? இல்லையா? சந்தோஷமா இருங்க, களி கூறுங்க, மகிழ்ச்சியா இருங்க. சோறு வந்தா வரும்போது இல்ல வராத நேரத்துல நம்ம செய்தியை கேட்கறீங்களா மேம்? ஆமா பாஸ்டர், கேக்குறேன். டெய்லி எத்தனை கேட்பீங்க சுமாரா? ஒன்று. அதெல்லாம் பத்தாது. நீங்க ஜாபுக்கெல்லாம் அந்த ஷார்ட் மெசேஜ் டெய்லி கேட்பேன். ஷார்ட்ஸ் எல்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க, கண்டிப்பா கேளுங்க. ½ an hour மெசேஜ். நீங்க 4 கேட்கறதுக்கு நேரம் இருக்கா, நேரம் இல்லையா? ஒரே நாள்ல கேட்கறீங்களா? நான் கேட்கறேன். நான் டெய்லி சொல்றேன். நான் என்ன சொல்றேன் சிஸ்டர், நீங்க அதுக்குன்னு நேரம் ஒதுக்க வேண்டாம். நீங்க படுத்திருக்கும் போது கேளுங்கள், சமையல் பண்ணும்போது கேளுங்கள், ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது கேளுங்க. ஆஃப் பண்ணாதீங்கிற. ப்ளீஸ் டூ இட். கண்டிப்பா செய்யுங்க. ஆமா ஆமா, திரும்பலாம் அந்த முட்டை வழியே வராம இருக்கணும்னா நீங்க கேளுங்க. வேற எந்த செய்தியும் கேட்காதீங்க, சரிங்களா? நம்ம சோர்வா இருக்கவே கூடாது. சூப்பர் நேச்சுரல் பீயிங் we all are. நம்ம எல்லாம் மனிதர்களே கிடையாது, தேவர்கள் என்று சொன்னவர் நம்மை சிருஷ்டித்த தேவனே சொல்லிட்டாரு. உற்சாகமா இருங்க. அடுத்த கேள்வி போயிடலாம் போறது. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள எந்த 2 வருடமும் விசுவாசம் தேவை? அடுத்தது யாரு இருக்கிறாங்க? சிஸ்டர் லிதியா சொல்லுங்க. அடுத்தது யாரு? ஏன் சிஸ்டர், அவாக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர், ஸ்கிரீன்ல இல்லாத வேட்டது. நீங்க சொல்லுங்க. அடுத்தது யாரு ஸ்கிரீன்ல இல்லாதவங்க? சலோமி சொல்லுங்க. சலோமி சொல்லுங்க. சலோமி அன்மியூட் பண்ணு. ஜெபிக்கிற சகோதரனுக்கும் ஜெபத்தை கேட்க வந்தவருக்கும் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும், அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு. வெரி குட். ஆமா, அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிக்கிறவரிடத்திலும் சுகம் தேவைப்படுகிறவருக்கும் விசுவாசம் தேவை. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியல, விசுவாசிகளை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நன்றாக விசுவாசிக்கிறார்கள். உடனே நம்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்க? ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். நாங்க இருக்கிற கேம்பஸ்ல ஸ்வீப்பர்ஸ், நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், 200 ஃபிளாட்ஸ் இருக்கு. ஒரு 15 பேர் வந்து ஹவுஸ் கீப்பிங்ல ஒர்க் பண்றாங்க. அதுல நான் கிறிஸ்டின்ட்ட போய், அம்மா உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்கான்னா என்ன செய்வாங்கன்னா, இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே எங்க பெயின் இருக்கோ அதை திருப்பி காட்டிடுவாங்க. முழங்கால பெயின் இருந்தா முழங்கால, ஐயா இதுல வலி, ஏன்? அவர்களுக்கு விசுவாசம் இருக்கு. ஒரு விசுவாசிட்ட போயினா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன பண்ணுவீங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா மற்ற மார்க்கத்தார் நல்லா விசுவாசிக்கிறாங்க, அற்புதத்தை நீங்க தைரியமா செய்வீங்க. ஏன்னா நமக்கு ஃபெய்த் வந்து இவங்க ரிசீவ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க, இவர்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது இல்லையா? அப்போ 2 பேரிடத்திலும் விசுவாசம் தேவைப்படுகிறது. இப்ப இதை குறித்து இப்போ ஒரு டெட் பாடிகிட்ட எப்படி விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியும் உயிரோடு எழும்ப? இதற்கு பதிலை ஆண்ட்ரூ உமக்கு சொல்லி இருக்கிறாரு. யாராவது நீங்க வாசித்திருந்தீங்கன்னா சொல்லுங்க.
அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த சரீரத்துக்குள்ள ஜீவனை அவர் 6 சரீரங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். சரீரத்துக்குள்ள ஜீவனை பேசும் பொழுது அந்த ஸ்பிரிட் அங்கதான் இருக்கும். அதுக்கும் மைண்ட் இருந்தா அந்த ஜீவன் உடனே வந்து விடுகிறது என்கிற. அப்போ 2 சைட்லயும் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஒரு கால்வலி நீங்கும்படியாக எப்படி ஜெபிக்க வேண்டும் யாராவது சொல்லுங்க. வலியை கட்டுகிறேன், சுகத்தை ஹீலிங்கே ரிசீவ் பண்றேன்னு சொல்ல வரும் பாஸ்டர். சிம்பிளா சொல்லுங்களேன். வலி போ வாலியே போ, அவ்வளவு போதும். நீங்க சொல்லி பாருங்க, ஈஸியா நடக்கும். தேவையான இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை சேர்த்துக் கொள்ளுங்க. அந்த நேரத்துல ஞாபகப்படுத்துவார், இயேசு நாமத்துல முட்டு வலியே போ அப்படின்னா போகும். இல்ல நீங்க இன்னும் விசுவாசத்துல நல்லா வந்துட்டீங்க, நான் செய்த பாருங்க, இந்த பேனாவை தூக்கிட்டு தொடுங்கனாலும் போயிடும். நீ என்ன சொல்லணும், நான் சொன்ன பார்த்தீங்களா, எத்தனை பேர் கவனிச்சிங்களா தெரியல. பேமாம் சிஸ்டர் நான் என்ன கேட்டேன்னா, பேசியாச்சு சிஸ்டர் நீங்க சுகமாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு நாள் இருக்கிறதுன்னு கேட்க கூடாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சின்ன வேர்டு தான் இது. அவங்களுக்குள்ள ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஃபெய்த்தை கொண்டு வந்து இப்படி கேட்கிறாரு. அப்ப இப்ப இல்லையோ அந்த ஃபெய்த் வந்துடும். சிஸ்டர் எவ்வளவு நாள் அந்த வலி இருந்தது அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் என்ன சொல்லணும், நீங்க ஒரு இயேசு நாமத்துல முட்டு வலியை போ அப்படின்னு பேசிட்டு, சிஸ்டர் நீங்க சுகமாகி விட்டீர்கள், நடங்க விட்டீர்கள் முடிஞ்சிட்டு மாதிரி பேசுங்க. அவங்களுக்கு ஃபெய்த் வந்துடும், நடக்கும் போதே ஹீல் ஆயிரும். சிலருக்கு பாதி ஹீல் ஆகுறது, பாதி நல்லா குறைஞ்சிட்டுமாங்க. சிஸ்டர் அது இப்பொழுதே சோகமாயிட்டு திரும்ப நடங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப எஃபர்ட்லெஸ். இதுக்குள்ள வந்துருங்க, வாழ்க்கை உங்களுக்கு மதுரமாக மாறிவிடும். கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். நாம் யாரல்ல, ஆனால் யாராக இருக்கிறோம், எனவே எப்படி செயல்பட வேண்டும்? சிஸ்டர் லிதியா யார் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். சிஸ்டர் ஜெயா. ஓகே. நாம் யார் அல்ல, யாராக இருக்கிறோம், எனவே எப்படி செயல்பட வேண்டும். எஸ் சிஸ்டர். நாங்க பிச்சைக்காரர் இல்ல, நாங்க பட தளபதியா இருக்கிறோம். பேஜ் 142ல எனவே எப்படி செயல்பட வேண்டும், பட தளபதி போல. வெரி குட். படை தளபதி என்ன செய்வாரு? எப்பா நீ போய் அந்த அந்த எதிரிய கட்டளை கொடுப்பாரு. அந்த எதிரிய போய் நீ என்ன சூடு அப்படி சொல்ல, போ இயேசு நாமத்துல இப்பொழுதே ஷூட் பண்ணுங்க பாரு. இல்லையா? சரியான பதில் சிஸ்டர். நான் அதை வாசித்துருவோம். பேஜ் 142ல செகண்ட் பேராகிராஃப். பிச்சைக்காரரை போல கெஞ்சி அழுது புலம்பி முறையிடுவதற்கு பதிலாக, இல்லையா? அது அந்த பேராகிராஃப் மேலையும் வாசித்துருவோம். முந்தின பேஜுக்கு வாங்க. 141 பாட்டம் மோஸ்ட். தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவற்றோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் நேரடியாக பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் பயிற்றுவியுங்கள். நீங்க விரும்புகிற பலன்களை பெறும்படி உங்களுடைய ஜெபங்களை சரியான திசையில் செலுத்த வேண்டியது முக்கியம். தேவன் அதை ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். ஆனால் விசுவாசித்து வெளியே பார்க்கிற இந்த தளத்திற்குள் அவருடைய முன்னேற்பாட்டை கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. தேவனுடைய பொறுப்பு முடிஞ்சு போச்சு. உங்களையே விசுவாசத்திற்குள் நடத்தி இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வீர்கள் என்றால், தேவன் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை நீங்கள் வெளிப்பட செய்ய முடியும். ஒரு பிச்சைக்காரனை போல கெஞ்சி அழுது புலம்பி முறையிடுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு படை தளபதியாக மாற முடியும். தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அவர் செய்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நீங்கள் உங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அது வெளிப்படும்படி கட்டளை கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். சுகத்திற்காக ஜெபிப்பதற்கு பதிலாக நீங்கள் சுகத்தை கட்டளையிடுவீர்கள். ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீர்கள். இது பெரிய வித்தியாசம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். முக்கியமான சத்தியங்களை அவர் திரும்ப கற்றுத்தருகிறார். ஆமென். இத மாதிரி கட்டளையிட்ட ஒரு சில உதாரணம் சொல்லுங்க பழைய ஏற்பாட்டுல. யோசுவா சூரியனே நில்லுன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய காரியங்க. அப்ப நம்ம இதை அசட்டையா எண்ணலாமா? யோசித்து பாருங்க.
அவனுக்கு இந்த 5 புஸ்தகம் தான் இருக்கு. ஆதியாகமம், யாத்திராகம், லேவியரா, எண்ணாகம், உபாகமம். அது கூட பிரிண்டட் ஃபார்ம்ல இல்ல, தோல் சுருள். அது படிச்சானா படிக்கலே தெரியல. ஆனா அப்படி பேசுறானே, இயேசு கிறிஸ்து எளிமையாக அற்புதம் செய்ததை அவன் வாசிக்கவில்லை. என்ன ஆச்சரியம் பாருங்க. படை தளபதி. சூரியனும் கீழ்ப்படிந்தது, சந்திரனும் கீழ்ப்படிந்தது. நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய குமாரன் மூலமாக ஆவிக்குரிய மண்டலத்திலே நீர் சம்பாதித்து வைத்து விட்டீர் என்கிற இந்த பாடத்தை, இந்த உண்மையை, இந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. நாங்கள் போராடி கெஞ்சி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்கள் தேவன் எங்கள் அக்கௌண்ட்ல எல்லாவற்றையும் டெபாசிட் பண்ணிவிட்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதை விசுவாசித்து கட்டளையிட்டு எடுத்துக்கொள்ளத்தக்கதாக எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதும் யார் யாரெல்லாம் சோர்வோடு இருக்கிறார்களோ, குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து சோர்வோடு பயத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இப்பொழுது நான் சமாதானத்தை கட்டவிழ்க்கிறேன், விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கட்டளையிடுகிறேன். குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு திருமணத்தை கட்டவிழ்க்கிறேன். ஆமென். குழந்தை பாக்கியத்தை கட்டவிழ்க்கிறேன். குடும்பத்தில் ஐக்கியத்தை கட்டவிழ்க்கிறேன். ரட்சிப்பை கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உற்சாகத்தோடு குதூகலமாக உம்மை கொண்டாடி இவைகளை சுதந்திரிக்கத்தக்கதாக இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.